கங்கை அக்கா, மகாதேவரின் தீப ஆராதனைக்காக அழைக்க வந்தேன். கைலாயத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக இணைந்து அனுதினமும் மகாதேவருக்கு ஆராதனை செய்வோம். தங்களை அதற்காக நீ அறிவாயா? சத்தியின் மரணத்திற்கு பிறகு அவரை பார்த்து கொண்டது நான் தான். அவர் வேதனைக்கு தீர்வு தந்தேன். மகாதேவர் தியானத்தில் அழைத்த பொழுது அவரை நன்றாக பார்த்து கொண்டது நான் தான். அவருக்கு நீர், மலர்கள், கனிகள் அனைத்தையும் கொண்டு வந்தேன். இந்த அண்ட சராசரத்திலும் மகாதேவருக்காக நான் என்னையே சமர்ப்பித்தேன். நான் அறிவேன் அக்கா. மகாதேவர் என்னிடம் கூறினார். உனது இந்த அழைப்பிற்கும் நான் கூறியதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆயினும் நீ இதை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக கூறினேன். உனக்கு முன்பாகவே நான் மகாதேவரை நன்றாக அறிவேன். அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். தீப ஆராதனைக்கு வந்து விடுங்கள் அக்கா. நமது உரிமையை, நம் தரப்பு நியாயத்தை, நமது சிந்தனையை அனைவர் முன்னிலையிலும் எடுத்துரைத்தால் மனம் மிகவும் மகிழ்ச்சி பெறுகிறது. இந்த சத்தியத்தை உணர்த்தியதற்கு மிகவும் நன்றி மன்சா. உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனக்கு ஏன் நன்றி கூறுகிறீர்கள் தேவி? மன்சாவுடன் நட்புறவு கொண்டதற்கான அன்பு பரிசு இது. சதியின் மரணத்திற்கு பிறகு அவரை பார்த்து கொண்டது நான் தான். அவர் வேதனைக்கு தீர்வு தந்தேன். உனக்கு முன்பாகவே நான் மகாதேவரை நன்றாக அறிவேன். அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். என் மனம் வருந்துகிறது. என்னால் இதை ஏற்க இயலவில்லை. சிவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை இவர்கள் அவமதித்து விட்டார்கள். எனக்கு முன்பாக தாங்கள் சிவனை அறிந்திருக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் எதற்காக அதை பற்றி என்னிடம் கூறினார்கள்? அவர்கள் என்ன நிரூபிக்க விரும்புகிறார்கள்? ஏன்? இன்று சிவனின் தீப ஆராதனை சக்தியின் அன்பு குரலால் அல்ல, கங்கையின் உரிமை குரலால் நிகழப்போகிறது. இதுநாள் வரை எவரும் காணாத திவ்ய தீபாராதனை இது. தாயே, தீப ஆராதனையை துவங்குங்கள். சரி நந்தி, முதலில் கங்கை அக்கா இங்கு வரட்டும். கங்கா வந்து விட்டாள். வாருங்கள் அக்கா. இல்லை, இன்று நீ முதலில் பூஜை செய்ய வேண்டும் அல்லது நான் செய்ய வேண்டும்? மனைவியும் காதலியும் ஒன்றாக சேர்ந்து தீப ஆராதனை செய்வது முறையல்ல. தீப ஆராதனை செய்வது முறையல்ல. அக்கா, இது கைலாயம்.
இங்கு அனைவரும் இணைந்து மகாதேவருக்கு தீப ஆராதனை செய்வோம். அதுதான் இங்குள்ள விதிமுறை. இன்று விதிமுறை மாறும், இன்று விதிமுறை மாறும், இன்று விதிமுறை மாறும். இதுநாள் வரை கைலாயத்தில் மகாதேவரின் மனைவி இருந்தாள். இன்று முதல் மகாதேவரின் காதலியும் இருப்பாள். மகாதேவர் எனக்கு அனுமதி தந்திருக்கிறார். ஆகையால் எனது உரிமையை நான் நிச்சயம் விட்டுக் கொடுக்க மாட்டேன். முதலிலோ அல்லது இறுதியிலோ மகாதேவருக்கான தீப ஆராதனையை நானும் செய்வேன். மகாதேவருக்கான தீப ஆராதனையை நானும் செய்வேன். யார் முதலில் என்று நானும் பொறுத்திருந்து பார்க்கிறேன். தேவி பார்வதி, இது நாள் வரை கைலாயத்தில் யாவருமே ஒன்றாக இணைந்தே பூஜிக்கின்றோம். என்றுமே ஒரே தருணத்தில் பக்தர்கள் மற்றும் இறைவனுக்கிடையே உள்ள இந்த உறவு விதிமுறைக்குட்பட்டது. இந்நாள் வரை இதன்படியே நடந்தது. இனியும் இவ்வாறே தொடர்ந்திடும், இனியும் இவ்வாறே தொடர்ந்திடும். இவ்விதிமுறைக்கு அப்பாற்பட்டு தேவி கங்கா செயல்பட விரும்பினால் செய்யட்டும். தனியாக தீப ஆராதனையை அவர்கள் புரிந்திடட்டும். ஆனால் இந்த சிவனின் தீப ஆராதனையை சிவனானவனின் சக்தி மட்டுமே துவங்க வேண்டும். சிவனானவனின் சக்தி மட்டுமே துவங்க வேண்டும். தாருங்கள் தாயே.
மன்சா தேவி மன்சா தேவி மன்சா தேவி மன்சா தேவி. நெல்லுங்கள். இந்த பூஜை முடிவடையவில்லை. நீங்கள் மற்றொருவரையும் பூஜிக்க வேண்டும். என்னுடன் வாருங்கள். மனதில் பிடிவாதம் மற்றும் கண்களில் வன்மத்துடன் எங்கு செல்கிறாய் மகளே? தனது உத்தேசத்தை நிறைவேற்ற. நற்காரியத்தை செய்ய செல்பவரை தடுப்பது என்பது தீய சகுனம் என்று கருதப்படும். நாகமாதா கதிரு, எவர் மனது கலங்கப்பட்டுள்ளதோ அவர் செயல் மட்டும் எவ்வாறு தூய்மையாக இருக்கும்? பதில் கூறு அசுரமாதா திதி. இப்பொழுது என்ன சதித்திட்டம் தீட்டியுள்ளாய்? இது சதி அல்ல, யுக்தி. நான் வகுத்த இந்த யுக்தி சிவசக்தியின் கைலாயத்தை முழுவதுமாக ஏதுமில்லா பாலைவனம் போல் மாற்றிவிடும். வெகு விரைவில் அந்த பார்வதி மகாதேவருக்கு தீபாராதனை செய்வாள். அதற்கு பிறகு நடக்கவிருக்கும் சம்பவங்கள் மாபெரும் சூறாவளியாகும். அந்த சூறாவளியை கண்ட பிறகு இந்த அண்ட சராசரமுமே கதி கலங்கி நடுங்கப் போகிறது. கதி கலங்கி நடுங்கப் போகிறது. தேவா, வாருங்கள் கங்கை அக்கா, தீப ஆராதனையை செய்யுங்கள். நாராயணா, தாங்களா? தேவி கங்கா, தங்கள் நீரைக் கொண்டுதான் என்னை நீராட்டுகிறார்கள். நான் தூய்மையும் அமைதியும் பெறுகிறேன். ஆகையால் தங்களுடன் எனக்கு உறவு இருக்கிறது. நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதோடு தேவி பார்வதி என் சகோதரி என்கிற வகையில் தாங்களும் என் சகோதரி. வார்த்தை ஜாலங்களால் என்னை ஏமாற்ற வேண்டாம். தாங்கள் கூற வந்ததை வெளிப்படையாக கூறுங்கள். இப்பிரபஞ்சத்தில் சிவன் சத்தியம் என்றால் கங்கை தூய்மையானவள், புனிதமானவள். ஆயினும்
சூழ்நிலையை புரிந்து கொள்ளவில்லை, சதித்திட்டத்தின் உண்மையை அறியவில்லை. என்ன சூழ்நிலை, என்ன சதித்திட்டம்? தேவி, பிரபஞ்சத்தில் உள்ள சிவபக்தர்கள் புனிதமான கங்கை நீருக்கு வந்து நீராடிய பிறகு தங்கள் பாவங்களை கலைகிறார்கள். ஹரஹர மகாதேவா என்று ஜெயகோஷம் பாடி தங்களை மகாதேவருடன் என்றும் இணைக்கிறார்கள். மகாதேவரை அடைவதற்கான ஒரு மார்க்கம் தாங்கள். ஆயினும் தாங்கள் மன்சாவினுடைய சதித்திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். எவ்விடத்தில் தன்னலமற்ற அன்புள்ளதோ அவ்விடத்தில்தான் சிவத்துவம் நிறைந்திருக்கும். அங்கு பேராசை இருக்காது. ஆனால் தாங்களோ பேராசை கொண்டு தங்களது பக்தியை மறந்துவிட்டீர்கள். தனியாக சென்று தங்கள் இறைவனை பூஜிக்க விரும்புகிறீர்கள். அன்னை கங்கை தனியாக இருக்கிறார் என்று யார் கூறியது? நான் மகாதேவரின் விரோதியாவேன். அவர் மீது எனக்கு பக்தியும் இல்லை, நான் பூஜிக்கவும் மாட்டேன். ஆயினும் இன்று எனது நாகவம்சம் மகாதேவரை பூஜிக்கும், மகாதேவரை பூஜிக்கும், மகாதேவரை பூஜிக்கும். அதன் வாயிலாக அன்னை கங்கைக்கு நாங்கள் உதவ விரும்புகிறோம். அவர்கள் தனிமையை உணராமல் இருப்பார்கள். தங்கள் வார்த்தைகளில் அவர்கள் ஏமாறாமல் இருப்பார்கள். பூஜையை துவங்குங்கள். அங்கேயே நெல், அங்கேயே நெல், அங்கேயே நெல். பார்வதி, தாங்கள் போதும், நிறுத்து. வாயை மூடு.
லோக நாயகியின் நியாயமானது மிகவும் அருமையாக இருக்கின்றது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரின் பாவத்தை போக்கும் அன்னை கங்கைக்கு தரும் மரியாதை இதுதானா? தனது இறைவனுக்கு தீப ஆராதனை செய்யவும் அனுமதிக்க மாட்டீர்களா? பார்த்தீர்களா தாயே கங்கா, தங்களுடைய உணர்வுகளுக்கு தங்கள் சகோதரி தரும் மதிப்பு என்னவென்று. நீ எப்பொழுது தன்னலம் கொண்டவளாக மாறினாய்? ஒருவேளை என் எண்ணம் துச்சமாகவும் தன்னலம் கொண்டதாகவும் இருந்திருந்தால் நான் முதலில் தங்கள் தட்டை வீசி எறிந்திருப்பேன். நீ அவ்வாறு செய்யாமல் இருந்ததற்கு மகாதேவர் மீது நான் கொண்ட காதல்தான் காரணம். இல்லை அக்கா, மன்சாவின் சேனையின் தட்டு உங்கள் கைகளில் இருந்திருந்தால் பிறகு பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியும் தங்களை என்னிடமிருந்து காப்பாற்றியிருக்க இயலாது. எவராலும் என்னை தடுத்திருக்க இயலாது. ஏனென்று அறிவீர்களா? இவர்கள் கொண்டு வந்த பூஜை தட்டு பொய்யானது, சிவனுக்கு தகுதியானதல்ல. மன்சாவை பூஜித்த பொருட்களைக் கொண்டே மகாதேவரையும் பூஜிக்க முயல்கிறார்கள். உண்மையான பக்தர்கள் புவியில் விழுந்த மலர்களை கூட இறைவனுக்கு செலுத்த மாட்டார்கள். இவர்கள் ஆதிசக்தி இருக்கையில் சிவனுக்கு பொய்யான பூஜையை செய்ய வந்திருக்கிறார்கள். தங்கள் பூஜை தட்டு மற்றும் தங்களது பக்தி மிகவும் புனிதமானது அக்கா. செல்லுங்கள், மகாதேவருக்கு தீப ஆராதனை காண்பியுங்கள். சற்று பொறுங்கள் தாயே. இவர்கள் ஏதேதோ கூறி தங்கள் மனதை கலக்கிறார்கள். தங்கள் உரிமையை விட்டுக் கொடுக்க வேண்டாம். என்னை விடுங்கள். சிவன் மீது பக்தி இல்லாத நீ, மகாதேவர் மீது நம்பிக்கை இல்லாத நீ, மகாதேவரின் தீப ஆராதனையில் பங்கேற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கேயே நில். சிவன் மற்றும் சிவத்துவத்திடமிருந்து விலகியே இரு. விலகி இருக்கப் போவது நான் அல்ல, தாங்கள்தான். கைலாயத்திலிருந்து, சிவத்துவத்திலிருந்து, சிவனிடமிருந்து பார்வதி கைலாயம் துறந்து பலமுறை சென்றிருக்கிறாள். ஆனால் சக்தி சிவனை விட்டு பிரிந்ததில்லை. இனியும் சிவனை பிரிய போவதில்லை.
இப்பொழுது தங்கள் மனதிற்கு நிம்மதி கிடைத்துள்ளதா? நான் கோருவது மகாதேவரை. எனக்கு எவ்வாறு நிம்மதி கிடைக்கும்? தாங்கள் கண்களை மூடிக்கொள்ளலாம் மகாதேவா, ஆனால் என்னை உதாசீனப்படுத்தாதீர்கள். எனக்கு தேவை கைலாயத்தில் இடம் அல்ல, தங்களின் துணை மகாதேவா. தங்கள் அருகாமையில் எனக்கு ஒரு இடம் வேண்டும். தங்களுடன் இணைந்து வாழ்வதற்கான பாக்கியம் வேண்டும். மனைவியும் காதலியும் ஒன்றாக தீப ஆராதனை காண்பிக்க தேவையில்லை. இதுநாள் வரை கைலாயத்தில் மகாதேவரின் மனைவி இருந்தாள். இன்று முதல் மகாதேவரின் காதலியும் இருப்பாள். இன்று கைலாயத்தில் நிகழ்ந்தது எவ்விதத்திலும் சரியல்ல மகாதேவா. ஒருவேளை தேவி கங்கை மன்சாவின் பேச்சை கேட்டு ஆடுகிறார்கள் என்றால் தாங்கள் பிரபஞ்சத்தின் மகாதேவர் பிரமையில் இருக்கும் அவர்களின் மதியை சரியான பாதைக்கு கொண்டு வரலாம் அல்லவா? தாங்கள் அறிந்திராததா? தனிநபரின் மன விருப்பங்களை மாற்றுவது அவர் சிந்தனையை சீர்குலைப்பது. சிவன் மற்றும் சக்தி ஆற்றும் கடமைக்கு களங்கமாகும். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாங்கள் சிந்திக்கும் திறன் தந்தோம். தாங்களே கூறிடுங்கள் நாராயணா, எவ்வாறு தேவி கங்கையிடமிருந்து அவர்களின் உரிமையை பறிப்பது? இந்த யுத்தம் தேவி பார்வதிக்கும் தேவி கங்காவிற்கும் இடையிலானது. இதற்கான தீர்வை அவர்களை கண்டறிய வேண்டும். இனி எதற்கும் தீர்வு கிடைக்காது மகாதேவா. தாங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் சரி, என்ன சதித்திட்டம் தீட்டினாலும் சரி, இந்த யுத்தத்தினை நான் தொடர்ந்து நடத்துவேன் மகாதேவா. சிவன் மற்றும் சக்தியின் வாழ்க்கையில் இனி எந்த நற்காரியமும் நடக்காது. தாங்கள் துவக்கத்திலேயே இவ்வாறு அஞ்சி நடுங்கினால் முடிவை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள்? விரோதம் என்ற சமுத்திரத்தில் நீ நீந்திக் கொண்டிருக்கிறாய். அதில் மூழ்கி விடாதே. காலம் கடப்பதற்குள் வெளியே வந்துவிடு. இதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் சிவனுக்கும் சக்திக்கும் தான் உள்ளது. ஏனென்றால் இந்த மன்சாவின் விரோதமானது சிவனையும் சக்தியையும் அடியோடு அழிக்கப் போகிறது. நள்ளிரவாகிவிட்டது மன்சா.
இல்லம் திரும்பிச் செல். உன்னுடைய அன்னை தேவி கத்ரு கவலை கொண்டிருக்கின்றார்கள். நீ களைத்திருப்பாய். செல், சென்று ஓய்வெடுத்துக்கொள். சிவனை பற்றி அறிய வேண்டுமென்றால் வன்மத்தின் திரையை விலக்கு மன்சா. அப்பொழுதுதான் உனக்கு விளங்கும். மகாதேவர் இக்கணம் வரை ஒரு தந்தையாக மகளுக்கான மரியாதையை அளிக்கிறார். ஒரு தந்தையாக மகளின் தவறுகளை மன்னித்து உனக்கான கௌரவத்தை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறவாதே. என் விரோதத்திற்கான காரணமும் அதுதானே நாராயணா. மகாதேவரின் மகளாக இருப்பது எனக்கு சௌபாகியம் அல்ல. இந்த உண்மையை அவருக்கு நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். இது எனக்கு துர்பாகியமாகும். நாளை சூரிய உதயத்திற்கு பிறகு இந்த விரோதமானது ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கப் போகிறது. ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கப் போகிறது. அனைவரும் எங்க இருக்கிறீர்கள்? எவரும் இல்லையா? கணேசா, அனைவரும் எங்கே? நீர் எடுத்து வர சென்றிருப்பார்கள். மகாதேவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அல்லவா? நானும் அங்குதான் செல்கிறேன். கங்கை நீரை கொண்டு வர சென்றவர்களுக்கு இந்த கங்கை நீரை தர மறுக்கிறாள். இந்த கங்கை நீரை தர மறுக்கிறாள். சற்று பொறுங்கள், நானும் உங்களுடன் வருகிறேன். கங்கை நதியின் நீர் திடீரென்று எவ்வாறு வற்றியது? கங்கை தாய் கைலாயம் வந்தது, இந்த நதி நீர் வற்றியது, எதுவும் எனக்கு விளங்கவில்லை. வானந்தி, நாம் வேறு நதியிலிருந்து நீரை எடுத்துச் செல்வோம். ஆம் தாயே. ஒருவேளை பார்வதிக்கும் மற்ற கைலாயவாசிகளுக்கும் என்னை தவிர வேறு எந்த நதியேனும் நீரை தந்தாள், பிறகு இந்த கங்கை அந்த நதியை தன்னுடன் இணைத்துக் கொள்ள மாட்டாள். அதோடு பிரபஞ்சத்தின் மிக புனிதமான நதியான கங்கை அந்த நதிகளை புனிதமற்றது என்று கோஷம் செய்து விடுவேன்.
தாயே, நாம் எவ்விடம் சென்றாலும் நீர் வற்றுகிறது. என்னதான் காரணம் தாயே? எதற்கும் கவலை கொள்ளாதே நந்தி. அருகாமையில் ஒரு நீரூற்று இருக்கிறது. அங்கு நமக்கு நிச்சயம் நீர் கிடைக்கும். நீ இந்த பிரம்மாண்டத்தையே சுற்றி வந்தாலும் எந்த ஒரு நீர்நிலையிலும் உனக்கு நீர் கிட்டாது, நீர் கிட்டாது, நீர் கிட்டாது. இது போன்ற சதித்திட்டம் தங்களுக்கு அழகு சேர்க்காது. தேவி கங்கா, வாழ்க்கையில் மகிழ்ச்சி சுவாசத்தை தரும். அம்மகிழ்ச்சியே நம்பிக்கையையும் தரும். ஆனால் பேராசை ஜீவராசியின் சுவாசத்தையே பறித்திடும். ஆதாரமற்ற வாழ்வாக மாற்றி அமைக்கும். உண்மையை உணர்ந்திட முயற்சி செய்யுங்கள். எவ்வாறு மகத்துவத்தை பெற்றிட வேண்டுமென்று, எவற்றையெல்லாம் இழக்க நேரிடும் என்று, எவ்விதம் மாற்றம் பெற்றீர்கள் என்று, எந்த அண்ட பிரம்மாண்டம் தங்களை போற்றி பாடுகின்றதோ, எந்த கங்கையை புனிதத்தின் அடையாளமாக கருதுகின்றார்களோ அந்த கங்கைக்கு களங்கம் வேண்டாம். சரி மகாதேவா, தாங்கள் கூறுவதை நான் கேட்கிறேன். அதற்கு பதிலாக நான் கூறுவதையும் தாங்கள் கேட்க வேண்டும். ஒரே ஒரு முறை தங்கள் அருகாமையில், தங்களது அரியாசனத்தில் எங்கு பார்வதி அமருகிறாளோ அங்கு நான் அமர வேண்டும், அங்கு நான் அமர வேண்டும். தேவி கங்கா, தாங்கள் உரைப்பது யாது? மானிடர்கள் வாழ்க்கையினில் முன்னேற்றம் பெற பிறருடன் பல்வகையில் உரையாடுகின்றனர். அவரவரின் வெற்றிக்குப் பின் மொழி ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். ஆனால் மொழியானது ஒருவரோடு ஒருவர் உரையாடும் மார்க்கம் மட்டுமல்ல, மாறாக அது ஒருவரது தனிப்பட்ட அடையாளமே. அது மட்டுமல்ல, நாம் நம் உணர்வுகளை மொழியின் வாயிலாகவே வெளிப்படுத்துகின்றோம். ஆகையால் தாய்மொழியை குறைவாக என்றும் எண்ண வேண்டாம். ஏனெனில் தாய்மொழியை காத்திடுவது, அதற்கு மதிப்பளிப்பது, மேலும் கௌரவிப்பது, அதன் வளர்ச்சிக்கு காரணமாவது, இவை யாவும் அவரவர் கடமையே ஆகும். தாய்மொழியானது மட்டும்தான் தங்களின் அடையாளத்தை இப்பிரபஞ்சத்திற்கு உணர்த்திடும். ஆகையால் தாய்மொழியினை கௌரவித்திடுங்கள், போற்றி பாடுங்கள். ஓ